வணக்கம் நேயர்களே. இன்றைய தலைப்பு செவ்வாய் தோஷம் என்பது வெறும் பொருளியே. இது ஒரு சில ஜோதிடர்களால் கடந்த 20-30 வருஷமாக வாய் வழியா சொல்லி சொல்லி நிறைய மக்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. செவ்வாய் தோஷம் என்பது அப்படின்ற ஒரு எதுவுமே கிடையாது. செவ்வாய் நம்ம பிறப்பு லக்னத்தில் 2ஆம் வீடோ 4ஆம் வீடோ 7ஆம் வீடோ 8ஆம் வீடோ 12ஆம் வீட்டில் இருந்து விட்டால் இது கடுமையான தோஷம். கல்யாணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது என்று ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லி சொல்லி பல மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். செவ்வாய் தோஷம் என்பது கிடையவே கிடையாது. செவ்வாயானவர் அவர் ஒரு முழுக்க முழுக்க ஒரு மங்களகாரகன். அவர் தோஷத்தை செய்வதில்லை. எல்லோருக்கும் மாங்கல்யத்தை மட்டும்தான் செய்து கொடுக்கிறார். நமது ஜாதகத்தில் செவ்வாய் 1ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு தொடர்பில் வந்துவிட்டால், அந்த திசைக்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அந்த திசை நடக்கிற கிரகத்தின் கூட இருந்து விட்டால் கண்டிப்பாக அந்த திசை முடிவதற்குள் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தே தீரும். செவ்வாய் அதை தடுக்க மாட்டார். செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது. ஒரு சில ஜோதிடர்கள் அதை வைத்து பிழப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்களே தவிர செவ்வாயினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திருமணம் செய்வதற்கு. நன்றி, வணக்கம்.